மதுரை தமுக மைதானத்தில் விவசாயிகள் மற்றும் போலீசாரிடையே பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. மதுரை தமுக மைதானத்தில் விவசாயிகள் மற்றும் போலீசாரிடையே பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்கிட கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் கனிம சுரங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலூரை சுற்றியுள்ள 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகள், கிராம மக்கள் என 16 கிலோமீட்டர் தூரத்துக்கு பேரணியாக வந்து தற்போது மதுரை தமுக மைதானம் அருகே கூடியிருக்கிறார்கள். அப்படி வரும்போது ஒரு வழியாக இரும்பு பேரிகார்டுகள் மூலம் அடைத்து மக்களை ஒரு வழியாக வர வைப்பதற்காக இரும்பு பேரிகார்டுகள் மூலம் அடைத்து வைத்திருந்தனர். அதை விவசாயிகள், அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்த பொதுமக்கள், விவசாயிகள் அதை தூக்கி குண்டு கட்டாக தூக்கி ஓரங்கட்டி விட்டு தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இங்கு கூடியிருப்பதால மதுரையே குலுங்கி இருக்கிறது என்றே கூறலாம். அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இங்கு திரளாக கூடி அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் டங்ஸ்டன் கனிம சுரங்கத்துக்கு எதிர்ப்பாக கோஷங்களுமாக எழுப்பி வருகிறார்கள். அதாவது நரசிங்க பெருமாள் இன்று மாபெரும் பேரணியாக சென்று மதுரை தல்லாகுளம் அருகே இருக்கக்கூடிய தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு கண்டன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக நேற்று அனுமதி கோருகின்றனர். அவர்களுக்கு வாகனங்களில் சென்றே அவர்கள் போராடலாம், நடந்து நடைப்பயணமாக செல்லக்கூடாது என அனுமதி கொடுத்திருந்த நிலையில் இன்று மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இருக்கக்கூடிய நரசிங்கம்பட்டியில் இருந்து அந்த நடைப்பயணமானது துவங்கினர். அதாவது வாகன பேரணி துவங்கிய நிலையில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு திரண்டதால் நடைப்பயணமாகவும் சில மக்கள் திரண்டனர். நடைப்பயணமாக 16 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவர்கள் வருகை தந்தனர். வரும் வழியெல்லாம் அவர்களுக்கு குளிர்பானங்கள் மற்றும் தண்ணீர் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி அனுப்பி வைத்தனர். அவர்கள் நடைப்பயணமாக சாரசாரையாக மக்கள் இந்த தமுக மைதானத்தில் கூடியதால் இந்த தமுக மைதானமே இங்கு குலுங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பேசிய நெடுஞ்சாலையில் அவர்கள் வந்ததால தென் மாவட்டங்களுக்கு, சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகன நெரிசலில் சிக்கி தவித்தது. அதே போல் தென் மாவட்டங்களிலிருந்து வட மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் அந்த 4 தேசிய நெடுஞ்சாலையில சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இருந்த போதிலும் கூட நகருக்குள் சுமார் 4 மணி நேரமாக அவர்கள் நடைப்பயணமாக வந்த மக்கள் தற்பொழுது சாரசாரையாக இந்த தமுக மைதானம் முன்பு கூடி அவர்கள் இப்பொழுது இந்த கண்டன கோஷங்களை, அதாவது இந்த அரசுக்கு எதிராக, அதாவது டங்ஸ்டன் கனிம சுரங்கம் வரக்கூடாது என்றும் வேளாண்மை மண்டலமாக, அதாவது மேலூர் அருகே முல்லை பெரியார் ஒருபோக பாசன விவசாயத்தை வேளாண் மண்டலமாக அறிவிக்க கோரியும் இங்கு திரளாக மக்கள் சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் என அனைவரும் கூடி கோஷங்கள் எழுப்பி வருவதால் மதுரை தமுக மைதானமே கூடியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசாரும் அவர்களை சுற்றி பாதுகாப்பு பணிக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக ட்ரோன் மூலமாகவும் கண்காணித்து வருகிறார்கள். அதாவது இந்த கனிம சுரங்கம் என்பது அரிட்டாப்பட்டியை சுற்றி 7 மலையுடைய 48 கிராம விவசாய பூமியாக உள்ளது. சுரங்கம் அமைக்க ஏலவிடப்பட்ட 5000 ஏக்கர் எல்லைக்குள்ள வருகிற நிலப்பரப்புகளில் வாழக்கூடிய மக்கள், அவர்களின் வீடுகள், பள்ளிக்கூடங்கள் உள்ளிட்டவற்றினுடைய நிலை என்ன என்பதையும் 2000 ஆண்டுகளுக்கு தொன்மையான தமிழி கல்வெட்டுகள், ரமணர் படுக்கைகள், மகாவீரர் சிற்பம், குடைவரை கோயில், பிற்கால பாண்டியருடைய கோயில், தொன்மையான ஆனைக்கொண்டான் கண்மாய் உள்ளிட்ட ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் வரலாற்று சின்னமாக இருக்கக்கூடிய தொல்லியல் சின்னங்களுடைய நிலை என்ன என்பதையும், பள்ளியூர்கள் வாழிடமாக உள்ள இந்த பெருமாள் மலை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாகவும் அரிட்டாப்பட்டி, மீனாட்சிபுரம், பள்ளியூரி மரபு தளம் ஆகியவற்றின் நிலை என்ன என்பதையும் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் தெளிவாக தெரிந்திருந்தும் கூட டங்ஸ்டன் சுரங்கம் 5000 ஏக்கர் பரப்புடைய அந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கத்துக்கு ஏலவிட்டதை எதிர்ப்பு தெரிவித்து அந்த ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியை வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளோடு தற்பொழுது அவர்கள் இந்த சுடு வெயிலிலும், கடுமையான வெயிலிலும் கூட அவர்கள் சாலையில் அமர்ந்து கண்டன கோஷங்கள் எழுப்பி அவர்கள் போராட்டம் நடத்தி வருவதால் மதுரையே இந்த தமுக மைதானமே குலுங்கி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.